ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு கிளாஸில் ட்ரிக்னோமெட்ரி சீரீஸில் நம்ம ட்ரிக்னோமெட்ரிஸ் ஐடென்டிட்டிஸ் பற்றி படிக்கலாம். ஸோ ஐடென்டிட்டியை பற்றி பேசிக்காக லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சோண்டு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஐடென்டிட்டி வந்து எப்படி நமக்கு டிரைவ் பண்ணி கொண்டு வர்றது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி என்ன மாதிரி இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? ஹைப்போடெனியஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை, ஸோ அதே மாதிரி அதர் 2 ஆங்கிள்ஸ் இருக்கு. அதில் எதனாலும் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சைடு தான் நமக்கு ஆப்போசிட் சைடு. அதர் சைடு எப்படி இருக்கும்னா அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணும்போது, ஸோ பித்தகோரஸ் தியரம்ல என்ன ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டெனியஸோட ஸ்கொயர்டு வந்து அதர் 2 சைடோட ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது என்னன்னா, ஆப்போசிட் சைடோட பிளஸ் அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியஸோட ஸ்கொயர். இதுதான் பித்தகோரஸ் தியரம்ல ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பித்தகோரஸ் தியரம்ல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வர போறோம்னு பாருங்க. ஆக்சுவலா இங்க இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த பித்தகோரஸ் தியரம் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன்? ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ண போறேன். ஸோ ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ண போறேன். அப்போ டிவைட் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டிவைட் பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடும் டிவைட் பண்ணும். ஸோ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே ஹைப்போட்டேனியஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைடை நான் பிரித்து எழுதும்போது என்ன ஆகும்னா, ஆப்போசிட் ஸ்கொயர் divided by hypotenuse square plus adjacent side ஓட square divided by hypotenuse ஓட square equal to 1 வரும். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ்னு சொல்லிட்டு எந்த ஃபங்க்ஷனை சொல்லுவோம்? சைன் சொல்லுவோம். ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ்னா என்னது? அது சைன். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ்னா காஸ். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைனலி நமக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா இன்னும் 2 ஐடென்டிட்டி கொண்டு வரலாம். என்னெல்லாம் பாருங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செட். முதல் செட்டில் இருக்கக்கூடிய 3 ஐடென்டிட்டி எப்படின்னா நம்ம பித்தகோரஸ் தியரம்ல இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்படிதான் நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட்டு போடலாம். மொத்தம் 3 செட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் முடிச்சாச்சு. செகண்ட் செட்டு போகலாம். செகண்ட் செட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டில இருந்து தான் செகண்ட் செட்டு டிரைவ் ஆக போகுது. ஓகேங்களா? சரி, எப்படி பார்க்கலாம் செகண்ட் செட்? ஸோ செகண்ட் செட் டிரைவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மொதல் ஐடென்டிட்டியை எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த ஐடென்டிட்டியை ரெண்டு பக்கமும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ண போறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதை பிரேக் பண்ணி எழுதும் போது என்ன ஆகும்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். சைன் பை காஸ் நம்ம என்னன்னு எழுதுவோம்? tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 பை காசை சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் செட். இப்போ நமக்கு செகண்ட் செட் எப்படி இருக்க போகுதுன்னா பாருங்க. செகண்ட் செட்டில் 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர். அதை இதுதான் எழுதியிருக்கேன். tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 தான் 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ இதுல இருந்து வேற எப்படி எழுதலாம்னா, secant square theta minus tan square theta equal to 1 or secant square theta minus 1 equal to
tan ஸ்கொயர் தீட்டா இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் செட் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இதில் ஒரு 3 இருக்கு. இதுதான் செகண்ட் செட்டு. அடுத்த தேர்ட் செட்டு. ஓகேவா, தேர்ட் செட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் செட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டில இருந்து தான் டிரைவ் பண்ண போகிறோம். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நம்ம லாஸ்ட் டைம் வந்து இதை காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணோம். இந்த தடவை சைன் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணோம். என்ன ஆகுது பாருங்க, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பை sin ஸ்கொயர் தீட்டா. பிரேக் பண்ணி எழுதும்போது sin ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பை sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே sin கேன்சல் ஆகிடும். 1 பிளஸ் காஸ் பை சைனை நம்ம எப்படி எழுதுவோம், காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். 1 பை சைனை கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு தேர்டு செட்டுக்கான ஐடென்டிட்டி. ஸோ இப்போ இதுல இருந்து எப்படி கொண்டு வரலாம்னா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 எழுதலாம். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு தேர்ட் செட் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ கிளியரா புரிஞ்சுதா? பாருங்க, ஃபர்ஸ்ட் செட் இங்க இருக்கு, sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அடுத்த செகண்ட் செட் வந்து 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர். தேர்ட் செட் வந்து 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர். கிளியரா, மொத்தம் 9 ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ இந்த 9 ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது லாஸ்ட் 2 வருஷத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதனால நமக்கு ஐடென்டிட்டி ரொம்ப மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சரி நேரா கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே, இல்ல பாருங்க, இதான் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா, என்ன கேட்குறாங்க, செலக்ட் த இன்கரெக்ட் ஃபார்முலா ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன். செலக்ட் த இன்கரெக்ட் ஃபார்முலா. சரிங்களா, எது தப்பா இருக்குது, இன்கரெக்டா இருக்குதுன்னு சொல்லணுமா. செலக்ட் த இன்கரெக்ட் ஃபார்முலா. இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். செலக்ட் த கரெக்ட் கேட்டிருக்காங்களா, செலக்ட் த இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் 2-3 டைம்லாம் இதுல தப்பு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இன்கரெக்டா கரெக்ட்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது மாத்தி ஆன்சர் போட்டிருக்கோம். அதனால தெளிவா பார்க்கணும். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, கீழே இருக்கிறதுல எது இன்கரெக்ட்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது எங்க செகண்ட் செட் எடுங்க, செகண்ட் செட்ல இருந்தா இருக்கா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ அது கரெக்ட். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி, இது கரெக்ட் தான். அடுத்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. தேர்ட் செட்டை பார்க்கணும். தேர்ட் செட்ல இருந்தா இருக்கா, கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். இப்போ ஃபைனலி நம்ம எந்த முடிவுக்கு வந்துடலாம், ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கண்டிப்பா இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதாவது அவங்க சொன்னபடி இந்த 4ல இதான் இன்கரெக்ட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is equal to 1 by tan theta plus tan theta. ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் ஒன்று பார்த்துடலாம். ஓகேங்களா, எப்படி நம்ம ஐடென்டிட்டி படிச்சு வச்சிருக்கிறோமோ அது மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இது காமனா மோஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகும். அப்போ அதை வந்து டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா tan theta plus cot theta. ஓகேவா, இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன். இப்போ tan theta plus cot theta இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, tan எப்படி எழுதலாம், sin theta by cos theta. cot எப்படி எழுதலாம், cos theta by sin theta. இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு டினாமினேட்டர்ல cos theta sin theta வச்சுக்கலாமா. அப்ப மேல எனக்கு இங்க sin இருக்கு, என்ன ஆயிடும், sin ஸ்கொயர் theta பிளஸ் cos ஸ்கொயர் thetaன்னு மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மேல sin ஸ்கொயர் theta பிளஸ் cos ஸ்கொயர் thetaவோட வேல்யூனா 1. 1 by cos theta sin thetaன்னு மாறிடும். கிளியரா, 1 by cos theta sin thetaன்னு மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா tan theta plus cot theta
ஓகேவா? tan தீட்டா பிளஸ் cot தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? 1 cos தீட்டா sin தீட்டான்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணி 1 cosனா என்ன? secant. 1 sinனா என்ன? cosecant. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? secant தீட்டா இன்டூ cosecant தீட்டான்னு கூட எழுதிக்கலாம். ஸோ நமக்கு tan தீட்டா பிளஸ் cot தீட்டாவை 2 விதமா எழுதுறோம். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட், இது செகண்ட் ரிசல்ட். ஓகேவா? ஸோ நமக்கு கொஸ்டின்ல எப்படி நமக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்றப்பல இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம வந்து டேபிள்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது மாதிரி இந்த ஒரு சில ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் இது மைண்ட்ல நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்லாம் படிச்ச மாதிரி மைண்ட்ல இருந்ததுன்னா கொஸ்டின் கேட்கும்போது நம்ம சால்வ் பண்ணாம டக்குன்னு ஆன்சர் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து எனக்கு என்ன கேட்குறாங்க? 1/tan பிளஸ் டேன்னு சொல்லி கேட்குறாங்க. 1/tan பிளஸ் டேன். இப்போ 1/tanனா என்ன? 1/tanோட வேல்யூ என்ன? cot தீட்டா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன கேட்குறாங்க? cot தீட்டா பிளஸ் tan தீட்டா. cot தீட்டா பிளஸ் tan தீட்டான்னு என்ன? நம்ம படிச்சு வச்சிருந்தோம்னா நான் சொல்லிடலாம் டக்குன்னு ஒன்று 1/sin காசா இருக்கும் அல்லது சீக்கண்ட் இன்ட்டு கொசிகண்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சில நமக்கு என்ன இருக்கு? சீக்கண்ட் இன்ட்டு கொசிகண்ட் இருக்கு. இப்போ ஆன்சர் அது போட்டுடலாம். ஒரு சில இடத்துல நமக்கு இதை இந்த ஃபார்மெட்ல யூஸ் பண்ற மாதிரி வரும். அப்போ இது மாதிரி போட்டுக்கலாம். 1/sin காஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். கிளியரா? இந்த கொஸ்டின் புரிஞ்சது இல்லை? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஐடென்டிட்டி படிக்கிறீங்களோ அதே மாதிரி இதையும் தனியா போட்டு எழுதி வச்சிடணும். ஓகேங்களா? டேபிள் படிக்கிற மாதிரி இந்த ஃபார்மெட்டே படிச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரி, நீ வரப்போற கொஸ்டின்ல இது எங்க யூஸ் பண்ணாலும் tan பிளஸ் காட்டுன்னு இருந்தாலே நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 ரிசல்ட்ல ஏதாவது ஒரு ரிசல்ட் டக்குன்னு போட்டலாம். இந்த மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இதுல பாருங்க காஸ் பை சைன் பிளஸ் சைன் பை காஸ். ஒன்றும் இல்லை. இது பாருங்க காஸ் பை சைன்னா என்ன? காட் தீட்டா. சைன் பை காஸ்னா என்ன? tan தீட்டா. இப்போ தானே பார்த்தோம். அதே கொஸ்டின் தான் வேற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இப்போ காட் தீட்டா பிளஸ் tan தீட்டானா என்னது? இதா இருக்கு ஆப்ஷன் பி, கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா. கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கையில் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஏ மைனஸ் காஸ் ஏ. சீக்கண்ட் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஸோ இங்க பாருங்க நமக்கு டிஃபரன்ஸ்ல கொடுத்துட்டு இங்க எதுல இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இங்க மல்டிப்ளிகேஷன்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சீக்கண்ட் சீக்கண்ட் எப்படி எழுதலாம்? சீக்கண்ட்டை வந்து 1/cos ஏன்னு எழுதலாமா? மைனஸ் காஸ் ஏ. இப்போ எனக்கு எல்சிஎம் வந்து நான் காஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா மேலே எனக்கு என்னன்னு மாறிடும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு மாறிடும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதிக்கலாம்? சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏன்னு எழுதலாம். சைன் ஸ்கொயர் ஏ என்ன பண்ணலாம்? சைன் ஏ இன்டூ சைன் ஏன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். டிவைடட் பை என்ன இருக்கு? காஸ் ஏ இருக்கு. அப்போ இந்த சைன் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். சைன் ஏ இருக்கு இல்லையா? இந்த சைன் பை காசை எப்படி எழுதிக்கலாம்? tan ஏன்னு எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அப்போ ஃபைனலா எனக்கு அவங்க கொடுத்த மாதிரி சீக்கண்ட் ஏ மைனஸ் காஸ் ஏ வந்து எப்படி வருது? சைன் ஏ இன்டூ tan ஏ. எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன் சி, tan ஏ இன்டூ சைன் ஏ கொடுத்துருக்காங்க. புரிஞ்சதில்ல? ரொம்ப சிம்பிள் தான். காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதி சிம்பிளிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாருங்க, இது சிஜிஎல் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். எவ்வளோ சிம்பிளா கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, sin தீட்டா tan தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா த பவர் 2 மைனஸ் 1. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் sin தீட்டா அப்படியே இருக்கட்டும். அடுத்த tan என்ன பண்ணிக்கலாம்? sin தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். பிளஸ் என்ன இருக்கு? ஒரு காஸ் தீட்டா இருக்கு. அதுக்கு மேல ஹோல் பவர் 2 மைனஸ் 1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ள உள்ளதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கீழே டினாமினேட்டர்ல காஸ் தீட்டா, ஓகேங்களா? எல்சிஎம் காஸ் தீட்டா எடுத்துக்கிறேன். அப்போ மேலே சைன் தீட்டா எனக்கு என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் என்ன டினாமினேட்டர்ல காசு எடுத்ததுனால இங்கே மேலே காசு இருக்கிறதுனால இன்னொரு காசு மல்டிப்ளை ஆகி காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப் பாருங்க, மேலே ஸ்கொயர் இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதோட வேல்யூ என்னென்ன ஆயிடும்? 1 ஆயிடும். ஸோ 1/cos தீட்டான்னு இருக்கும். 1/cosனா என்ன? சீக்கண்ட். மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால எப்படி எழுதிக்கலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ செகண்ட் செட் ஆஃப் ஐடென்டிட்டியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1னா என்னது? அது tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா. இதில் என்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்ணியிருக்கோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருக்கு இல்லையா?
அந்த ஐடென்டிட்டியும் sin square theta plus cos square theta equal to 1 அந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி ஆகிறோம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இதுல பாருங்க 1 by cos plus 1 by tan minus secant இருக்கு. 1 by tan minus secant இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்தலாம். நம்மளோட செகண்ட் செட் ஆஃப் ஐடென்டிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா secant square theta minus tan square theta equal to 1. secant square theta minus tan square theta equal to 1. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரால a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருந்தால் எப்படி எழுதுவோம்? a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பின்னு எழுதுவோமா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கிறது எப்படி எழுதலாம்? a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பின்னு எழுதலாம். இதே ஃபார்மெட்ல தான் இது இருக்கு பாருங்க. சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர். ஏக்கு பதிலாக சீக்கண்ட் இருக்கு, பிக்கு பதிலாக tan இருக்கு. அப்போ இதை நான் வந்து இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா படி பிரித்து எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா a பிளஸ் பியில் secant theta plus tan theta secant theta minus tan theta equal to 1 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நான் ரெண்டு ரிசல்ட் கொண்டு வரலாம். என்னெல்லாம் பாருங்க, ஒன்று secant theta plus tan theta லெஃப்ட் சைடு வச்சுட்டேன்னா ரைட் சைடு என்ன ஆகுனா 1 by secant theta minus tan theta இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நான் secant theta மைனஸ் tan theta லெஃப்ட் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 1 by secant theta plus tan theta. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம வந்து secant plus tan எப்படி எழுதிக்கலாம்னா 1 by secant minus tan எழுதிக்கலாம். அல்லது secant minus tan எப்படி எழுதிக்கலாம்னா 1 by secant plus tan எழுதிக்கலாம். இது நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கணும். நான் இதெல்லாம் ஸ்டார் போடுறேனோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே படிச்சிடணும். இதெல்லாம் நமக்கு மைண்டில் இருந்தால் தான் ஐடென்டிட்டியில் வந்து டக்கு டக்குன்னு அப்ளை பண்ண முடியும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 by cos இருக்கு. ஸோ 1 by cos எப்படி எழுதிக்கலாம்? சீக்கெண்ட்னு எழுதிக்கலாம். ஓகே, 1 by cos எப்படி எழுதிக்கலாம்? சீக்கெண்ட்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த பக்கம் என்ன இருக்கு? 1 by tan மைனஸ் சீக்கெண்ட் இருக்கு. 1 by tan மைனஸ் சீக்கெண்ட் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல பாருங்க 1 by secant minus tan அப்படி எழுதிக்கலாம்னா secant plus tan எழுதலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு tan minus secant கொடுத்துருக்காங்க. ஸோ tan minus secant வந்து எனக்கு secant minus tan மாறணும். இப்போ secant minus tan மாறணும்னா என்ன ஆகிடும்? முன்னாடி மைனஸ் வந்துடும். 1 by secant theta minus tan theta. இதை எப்படி மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க. 1 by போட்டுட்டு இது சீக்கன் முன்னாடியும் tan பின்னாடியும் போகும்போது ஒரு மைனஸ் வெளியே வந்துடும். இப்போ இது இன்னும் ரீரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கன் தீட்டா இந்த மைனஸ் இங்க பிளஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் ஆயிடும். ஸோ 1 by சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல சீக்கன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க 1 by சீக்கன் மைனஸ் tan எப்படி எழுதிக்கலாம்? சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு எழுதிக்கலாம். இங்க மைனஸ் இருக்கு. சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா. ஓகேவா? 1 by 1 இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. 1 by secant minus tan எப்படி எழுதிக்கலாம்? secant plus tan எழுதிக்கலாம். இதை தூக்கிட்டு secant plus tan போட்டிருக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு secant theta மைனஸ் உள்ள போகும்போது secant theta மைனஸ் tan thetaன்னு வரும். secant minus secant 0 ஆயிடும். ஸோ ஃபைனலாக எது மட்டும் பேலன்ஸ் இருக்குன்னா மைனஸ் tan theta மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மைனஸ் tan theta ஆப்ஷன் டி. கிளியரா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 by sin plus 1 by tan 1 by sin minus 1 by tan. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். பார்த்தாலே தெரியுது சிம்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு 1 by sin என்ன பண்ணலாம்? cosecant theta plus 1 by tan வந்து என்னது? cot theta. cosecant theta minus cot theta. இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? அப்படியே பார்த்தோம்னா a plus b into a minus b. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுதலாம். ஸோ தேர்ட் செட்டில்
கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 1. ஓகேவா? தேர்ட் செட்ல இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1. நெக்ஸ்ட் பாருங்க கொசிகண்ட் ஏ மைனஸ் காட் ஏ இன்டூ 1 பிளஸ் காஸ் ஏ. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொசிகண்ட் என்ன பண்ணலாம்? 1 பை சைன் ஏ மைனஸ் காட்டை வந்து என்ன பண்ணலாம்? காஸ் ஏ பை சைன் ஏன்னு எழுதிக்கலாம். 1 பிளஸ் காஸ் ஏ. உனக்கு மேலே பாருங்க, கீழே சைன் ஏ இருக்கிறதுனால எல்சிஎம் சைன் ஏ தான் வரும். 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ, அடுத்தது 1 பிளஸ் காஸ் ஏ. இப்போ எனக்கு நியூமரேட்டர்ல 1 மைனஸ் காஸ் ஏ 1 பிளஸ் காஸ் ஏ இருக்கு. ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி இருக்கு. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல என்ன மட்டும் இருக்கும்? சைன் ஏ மட்டும் இருக்கும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதிக்கலாம்? சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ. இப்போ சைன் ஏ சைன் ஸ்கொயர்ல ஒரு ஏ போயிடும். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு சைன் ஏ மட்டும் பெண்டிங் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சைன் ஏ. ஆப்ஷன் சி சைன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொசிகண்ட் எப்படி எழுதலாம்? 1 பை சைன் தீட்டா. காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? சரி பாருங்க, அப்ப டினாமினேட்டர்ல என்ன வந்துடும்? சைன், மேல ஸ்கொயர் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர்னு போட்டேன். மேல அவனுக்கு என்ன இருக்கு? 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் பவர் 2 அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து சைன் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ இதை நம்ம பிரேக் பண்ணோம்னா 1 பிளஸ், அதாவது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. 1 மைனஸ் காஸ் தீட்டாவும் மேலே 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதில் ஒன்றும் போயிடும். அப்போ மேலே எனக்கு 1 மைனஸ் காஸ் தீட்டா மட்டும்தான், ஒரே ஒரு 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு 1 பிளஸ் காஸ் தீட்டா இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் தீட்டா. ஆப்ஷன் பி. ஸோ பார்த்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. இல்லை கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எனக்கு 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை கொசிகன் ஸ்கொயர் ஏ இன்டூ டான் ஏ. ஸோ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். பாருங்க, 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதிக்கலாம்? ஐடென்டிட்டி யூஸ் பண்ணா 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஏ எப்படி மாறிடும்? சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு மாறிடும். கொசிகன் ஸ்கொயர் ஏ இருக்கு. கொசிகன் ஸ்கொயர் ஏ என்ன பண்ணலாம்? கொசிகன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 1 பை சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். டான் ஏ என்ன எழுதலாம்? சைன் ஏ பை காஸ் ஏன்னு எழுதலாம். கிளியரா? அப்ப இந்த சைன் ஏக்கு இந்த சைன் ஸ்கொயர்ல ஒரு சைன் போயிடும். கிளியரா? எனக்கு மேல பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் இருக்கு. சீக்கன் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ எழுதலாம். இங்க என்ன இருக்கு? எனக்கு 1 பை சைன் ஏ இன்டூ காஸ் ஏன்னு இருக்கு. இதுல இந்த ஒரு காஸ் ஏவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த காஸ் ஸ்கொயர்ல ஒரு காசும் போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு மேல என்ன இருக்கு? 1 பை காஸ் 1 பை சைன். இது ரீரைட் பண்ணும்போது சைன் மேல போயிடும், காஸ் கீழே வந்துடும். அப்ப சைன் பை காஸ்
ஃபைனல் ஆன்சர் இஸ் tan A. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, if theta is an acute angle and sin theta plus cosec theta equal to 2, then the value of sin power 99 theta plus cosecant power 99 theta. ஓகே, சரி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ நான் எழுதுறேன் இங்கே கீழே பாருங்க. நமக்கு எப்போவுமே இந்த இடத்துல ஈக்குவல் டு 2 sin theta cosecant theta ஈக்குவல் டு 2 அப்படி கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது இதுல என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin theta cosecant theta ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த sin theta cosecant theta ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 வருதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட் படி போனோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சைனுக்கு கொசிகென்ட்டுக்கு ரெண்டுக்குமே 1 1 வரணும். தீட்டா வந்து ரெண்டுக்குமே சேம் ஆங்கிளாக இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு சைன் 90 ஒன்று தான் வரும், கொசிகன் 90 ஒன்று தான் வரும். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். சைன் 90 ஒன்று தான் வரும், கொசிகன் 90 ஒன்று தான் வரும். புரியுதா? அப்போ இதே இது இப்படி நமக்கு சைன் தீட்டா பிளஸ் கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சைன் பவர் என் தீட்டா, என் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கொசிகன் பவர் என் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, எனக்கு வந்து தீட்டாக்கு நான் 90 சப்ஸ்டியூட் பண்ணாதான் எனக்கு சைனுக்கு 1 வருது, கொசிகனுக்கு 1 வருது. அப்போ எனக்கு ரிசல்ட் 2 கிடைக்குது. இப்போ தீட்டாவோட வேல்யூனா 90. அப்போ இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து தீட்டா சைன் பவர் என் தீட்டா கொசிகன் பவர் என் தீட்டா என்ன போட்டாலும் எனக்கு இந்த இடத்துல நான் 90 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1 பவர் என் பிளஸ் 1 பவர் என். என் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் 1 பவர் என்ன வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் 1 தான் கிடைக்கும். அப்போ 1 பிளஸ் 1 உங்களுக்கான ரிசல்ட் என்ன தான் வரப்போகுது? 2 தான் வரப்போகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ எப்போவுமே இந்த கான்செப்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இதில் வந்து என்னன்னா சைன் கொடுக்குறாங்க பிளஸ் கொசிகன். அதாவது கொசிகன்கிறது என்னது? சைனோட இன்வர்ஸ். சைன் 90 ஒன்னா இருந்ததுன்னா கொசிகன் 90 ஒன்னா தான் இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் இந்த 2ங்கிறது பாசிபிள். அப்போ சைன் தீட்டா அதோட இன்வர்ஸ் கொசிகன் தீட்டா ரெண்டோட டோட்டல் 2ன்னு கொடுத்து உங்களுக்கு சைன் பவர் என் தீட்டா பிளஸ் கொசிகன் பவர் என் தீட்டா கேட்டாங்கன்னா அதோட வேல்யூவும் 2ஆ தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினே பாருங்க, சைன் தீட்டா பிளஸ் கொசிகன் தீட்டா 2னா எனக்கு என்னுக்கு பதில் என்ன இருக்கு? சைன் பவர் 99 தீட்டா பிளஸ் சைன் பவர் கொசிகன் பவர் 99 தீட்டா. அப்போ இதோட ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம் 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து நமக்கு 2 தான். இது இதுக்கு மட்டும் கிடையாது, நான் வேற எழுதுறேன் பாருங்க. இது வேற எந்த இடத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் இங்க பாருங்க, காஸ் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்து உங்களுக்கு காஸ் பவர் என் தீட்டா சீக்கன் பவர் என் தீட்டா கேட்டாங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு 2 தான் வரும். ஓகேவா? இஃப் காஸ் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 2னா உங்களுக்கு காஸ் பவர் என் தீட்டா பிளஸ் சீக்கன் பவர் என் தீட்டாவோட வேல்யூ 2 தான் வரும். தேர்டில் இஃப் tan தீட்டா அதோட இன்வர்ஸ் என்ன? காட் தீட்டா. tan தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு tan பவர் என் தீட்டா பிளஸ் காட் பவர் என் தீட்டா ஈக்குவல் டு கேட்டா அதுவும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். ஸோ அதனால இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், 1000 2000 10,000 லேக்ஸ் மில்லியன் பில்லியன் பவர்ல என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு அதுதான் வரும். உதாரணத்துக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் நான் எழுதுறேன். இஃப் காஸ் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் காஸ் பவர் 999 தீட்டா பிளஸ் சீக்கன் பவர் 999 தீட்டா. ஓகே, ஸோ தீட்டா இங்கே போடணும். இப்படி கேட்டாங்கன்னா ஸோ நமக்கு என்னது, நீங்க எண்ணில் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இங்க வந்து 2 கொடுத்துட்டாங்களா, காசு அதோட இன்வர்ஸ் சீக்கன் 2 கொடுத்தாங்களா, அதே கொடுத்து உங்களுக்கு பவர்ல என்ன நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை.
இப்போ இந்த இடத்துல நான் தீட்டா 90 சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா எனக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா காஸ் 0வோட டிகிரி தான், காஸ் 0 டிகிரியோட வேல்யூ தான் நமக்கு 1. அப்போ சீக்கன் 0வும் நமக்கு என்ன தான் 1 தான். இது டேன்க்குன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? tan 45 1, cot 45 1. அப்போ உங்களுக்கு ஆன்சர் போடும்போது 1 பவர் n, 1 பவர் n. ஸோ 1க்கு மேலே பவரில் நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் அதே 1 தான் வரப்போகுது. சேம் 1 + 1 உங்களுக்கு ரிசல்ட் 2 தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? இது எழுதி வச்சுக்கோங்க. எப்படி எழுதணும்னா if sin theta plus cosecant theta equal to 2னா உங்களுக்கு sin பவர் n plus cosecant பவர் n ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 2 தான் இருக்கும். அதே மாதிரி cos theta plus secant theta equal to 2னா cos பவர் n plus secant பவர் n ஓட வேல்யூ 2ஆ தான் இருக்கும். tan theta plus cot theta equal to 2னா tan பவர் n plus cot பவர் n ஓட வேல்யூ உங்களுக்கு என்னவா தான் இருக்கும் 2ஆ தான் இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை தனியாக எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, cosecant square theta plus cot square theta equal to 1/3. Find the value of cosecant power 4 theta minus cot power 4 theta. ஓகே, சரி. இப்போ இது நார்மலா சால்வ் பண்றதுக்கு ஒரு சின்ன அல்ஜிப்ரா ஃபார்முலா ஒன்று தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? a plus b into a minus b. இப்போ அதே இது a பவர் 4 மைனஸ் b பவர் 4 எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதிக்கலாம். இதே இது a பவர் 6 மைனஸ் b பவர் 6 எப்படி எழுதுவோம்னா a பவர் 3 பிளஸ் b பவர் 3 இன்டூ a பவர் 3 மைனஸ் b பவர் 3. இதே இது a பவர் 8 மைனஸ் b பவர் 8 எப்படி எழுதுவோம்னா a பவர் 4 பிளஸ் b பவர் 4 a பவர் 4 மைனஸ் b பவர் 4. ஸோ புரியுதா? இந்த செட்டு ஃபுல்லாமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் வந்து நடுவில் ஃபுல்லாக மைனஸ் இருக்கு. பவர் வந்து ஈவனாக இருக்கு. ஸோ நான் ஸ்கொயர்னு வைக்கும்போது பிரிக்கிறேன். a பிளஸ் பி a மைனஸ் பின்னு பிரிச்சிருக்கிறேன். 4னு வரும்போது ரெண்டா பிரிக்கும் போது ஸ்கொயர் வச்சு எழுதுறேன். 6னு வரும்போது 3 3ன்னு பிரிக்கிறேன். 8 வரும்போது 4 4ன்னு பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின்ல அப்ளை பண்ணுவோம். இப்போ ஸ்கொயரா 4ஆ 6 ஆனால் நடுவில் எல்லாமே பாருங்க மைனஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் யூசிங் அல்ஜிப்ரா. ஓகே, இது எப்படி இந்த கொஸ்டின் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cosec ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1/3 ஆமா. என்ன கேட்குறாங்க? ஸோ இங்கே கொஸ்டின் நம்ம வழக்கமாக கொஸ்டின் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிறதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி கேட்டிருக்கிறத கொண்டு வருவோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்டிருக்கிற கொஸ்டின்ல இருந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த மாடல் இது. ஓகேவா? ஏன்னா நமக்கு அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இங்கே பாருங்க, cosecant பவர் 4 தீட்டா மைனஸ் காட் பவர் 4 தீட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி எழுத போகிறோம்? a பவர் 4 மைனஸ் b பவர் 4 எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஐடென்டிட்டி படி cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ 1ன்னு ஆயிடும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ 1ன்னு ஆயிடும். அதனால இதை விட்டுறலாம். நமக்கு என்ன மட்டும் இருக்கும்? cosecant ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ என்ன 1. இந்த cosecant ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே 1/3. ஸோ 1/3 இன்ட்டு 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/3. இவ்வளோதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ பார்த்த உடனே சிம்பிளாக ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே கிடையாது. நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/3. cosecant பவர் 4 மைனஸ் காட் பவர் 4. ஸோ a பவர் 4 மைனஸ் b பவர் 4 ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு உடைக்கிறோம். அப்படி உடைக்கும் போது நமக்கு ஒரு டேர்ம் வந்து 1ன்னு மாறிடுது. இன்னொரு டேர்ம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 1/3ன்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் இஸ் 1/3ன்னு போட்டுடலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஓகே. இது வரைக்கும் பார்த்ததோட இருக்கட்டும். இனி அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டினா என்ன? அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இனி வர கொஸ்டின்ஸ் வந்து இதே ஐடென்டிட்டி பேஸில் தான் இருக்கும். நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.